Asha Sasha cooking. இன்னைக்கு நம்ம செய்ய போறது வெஜ்ஜி குருமா. இந்த வெஜ்ஜி குருமா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ரைஸுக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். வெஜ்ஜி குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சை பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை குக்கரில் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். பச்சை பட்டாணியை குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். 5 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். 1 இன்ச் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். 1/2 வெங்காயம் சேர்த்திக்கலாம். 1 கப் துருவன தேங்காய் சேர்த்திக்கலாம். 1 தக்காளி சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பேன்ல எண்ணெய் போட்டுக்கலாம். பிரியாணி இலை சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம். 1 வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை கொஞ்ச நேரம் வணக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். மசாலா பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். 2 தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக உப்பு சேர்த்திக்கிறேன். தக்காளி வதங்கிடுச்சு. 3 கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். 1 உருளைக்கிழங்க தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். வேக வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்திக்கலாம். மசாலும் காயும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். மசாலும் காயும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். குருமா 15 நிமிஷம் கொதிக்கட்டும். குருமா ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். வெஜ்ஜி குருமா ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.